சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிந்துவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, ஏன் டாக்டர் நீ இந்த அளவுக்கு கோவப்பட்ட, சொல்லு டாக்டர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னை கேள்வி கேட்டா ஏன் எனக்கு கோபம் வராதா? கண்டிப்பாக கோபம் வரும் இல்லை சிந்து, நீ எந்த அளவுக்கு நல்லவன்றது அவங்க யாருக்குமே புரியல. அதுவும் இல்லாமல் உன்னை அவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்றது தெரிஞ்சோ நீ எதுக்காக போயிட்டு அங்கே வேலையெல்லாம் பார்த்துன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சிவா கிட்ட சிந்து சொல்கிறாங்க, அவங்க என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, இது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் டாக்டர், தெரிஞ்சுதான் நான் அமைதியா இருந்தேன். எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை? அதுவும் இல்லாம ஸ்னேகா என்கிட்ட நல்ல விதமா அவங்க நடந்துக்கிறாங்க, இல்ல அது அப்பாற்பட்ட விஷயம். அவங்க உன்னுடைய ஃப்ரெண்டு டாக்டரே, உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள 1008 கனவுகள் எல்லாம் இருந்திருக்கும். சடன்லி நீங்க அவங்கள அவாய்ட் பண்றதுனால கூட அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், வேற எதுவும் கிடையாதுன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. உன்னுடைய மனசு மாதிரி யாருக்குமே வராது. என்னதான் உன் மேல அவங்க எந்த அளவுக்கு கோவமா இருந்தாலுமே நீ அதை பத்தி பெருசுப்படுத்தாம நீ இப்படி பேசுறது பண்றது இது எல்லாம் தான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தேவை நீ சந்தோஷமா இருக்கணும் டாக்டரே, அதை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். தயவு செஞ்சு இனி இதை பத்தி பேச வேண்டாம், விட்டுடு. என்னை பத்தி அவங்க என்ன பேசினாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க சிந்து. சிந்துவோட இந்த பெரிய மனசை பார்த்து சிவா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.